திரு அருட்பா சொற்பொழிவுகள், சன்மார்க்க உரைகள் மற்றும் எனது உபதேசங்கள் ஆகியவற்றை தொடர்ந்து காண அருட்பெருஞ்சோதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அன்பே சிவம். திருச்சிற்றம்பலம். வடலூர் பெருவெளி சும்மா சொல்லக்கூடாது, பெருசு பெருசு, அவ்வளவு பெருசு. இதெல்லாம் அமைவதற்கு முன்னால் வள்ளலார் சிதம்பரம் தில்லை திருக்கோவிலிலே ஜோதி தரிசனம் பார்த்தவர்தான். அவருக்கு தெரியும் அங்கே சிதம்பர ரகசியம் என்கின்ற வெட்டவெளி, நடராஜர் சன்னதிக்கு வடப்புறம் சிதம்பர ரகசியம் என்ற பெயரில் ஜோதி தரிசனமாக காட்டப்படுவது. இவ்வளவு இடுக்கில் இடைஞ்சலாக காட்டப்படுகிறது. தன் கையால் அதற்கு ஜோதி தரிசனம் காட்ட விரும்பினார் வள்ளலார். விடுவார்களா தீட்சிதர்கள்? கருத்து முரண். சிதம்பரம் கோயிலை விட்டு வெளியேறிய வள்ளலார் வெட்டவெளியில் இறைவனை காணும் அதே ஜோதி தரிசனத்தை எல்லா மக்களுக்கும் இலவசமாக காட்ட விரும்பி பெருவெளிக்குள்ளே அமைத்ததுதான் 8 அம்பலம் ஆகிய சத்திய ஞான சபை. வள்ளலாரோட வாக்கு இது. சிதம்பரத்தில் இருப்பது ஒரே அம்பலம், இங்கே 8 அம்பலம். சிதம்பரத்தை விட எவ்வளவு பெருசு பார்த்து கொள்ளுங்கள். சத்திய ஞான சபை அமைந்த இடம் அன்றைய கணக்குப்படி 80 காணி, இன்றைய கணக்குப்படி 105.6 ஏக்கர். பெருவெளியின் தர்மசாலை ரோட்டிலே இன்றும் சில பகுதிகள் ஆக்கிரமிப்பு பகுதியாகவே இருக்கிறது. வள்ளலாரோடு இருந்தவர் ஆடூர் சிவாச்சாரியார். அவர் காலத்தில் இருந்தே இந்த பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கும் சில பகுதிகள் பட்டாவே போடப்பட்டு தனியார் பேருக்கு மாற்றப்பட்டு ஆக்கிரமிப்பு தொடர்கிறது. சில பகுதிகள் பெருவெளிக்கு சொந்தம் என்று மாதம் தெய்வ நிலையத்திற்கு வாடகையாவது செலுத்தி கொண்டுதான் உள்ளார்கள். இதையெல்லாம் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு பெருவெளி இப்படியே ஆக்கிரமிக்கப்பட்டு சின்னஞ்சிறு வெளியாக மாறிவிடக் கூடாதே என்கின்ற ஆதங்கத்திலும் அச்சத்திலும் சொல்லுகிறேன். அச்சமா? ஆக்கிரமிப்பா? யாருக்கு அந்த தைரியம் இருக்கிறது? இருக்கிறதே அரசைத்தான் சொல்லுகிறேன், அரசாங்கத்தை தான் பேசுகிறேன். சென்ற டிசம்பர் 29ஆம் தேதி டெண்டர் விட்டாச்சு. எதற்கு? விஐசி கட்ட. விஐசியா அப்படின்னா அதுதாங்க வடலூர் வள்ளலார் இன்டர்நேஷனல் சென்டர் என்று அழைக்கப்படும் சர்வதேச மையம், பன்னாட்டு மையம். சர்வதேச மையமா? நம்ம வடலூர் பெரியலையா? வரட்டுமே, நல்லதுதானே. வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் வருவாங்க இல்ல, சன்மார்க்கம் பரவும் இல்ல. இப்படியெல்லாம் நினைக்க போய் தான் அதற்கு 89 கோடி இருக்கிறது. வள்ளலார் தெய்வ நிலையத்தில் வள்ளலார் சர்வதேச மையம். எல்லோரும் வரவேற்கிறார்கள். அரசே செய்கிறது. சும்மா வரவேற்காமல் என்ன செய்ய? ஒரு சிலர் மட்டும் யூடியூபிலே எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். பெருவெளியில் வேண்டாம் என்று குரல் கொடுக்கிறார்கள். மூத்த சன்மார்க்கிகள் எல்லாம் மௌனம் காக்கிறார்கள். கருத்து சொல்ல மறுக்கிறார்கள். மௌனம் எதற்கு? அரசுக்கு எதிராக ஏன் பேச வேண்டும் என்பதற்கா? மாற்று கருத்து சொன்னால் வீண் பகைமை என்றா? சன்மார்க்கம் வள்ளலார் வடலூர் ஜோதி என்கின்ற பேரிலே எண்ணி பாருங்கள். மொத்தம் 200 யூடியூப் சேனல்களுக்கு மேலேயே இருக்கும். இருந்தும் ஏன் எல்லோரும் எதிர்த்து குரல் தர மறுக்கிறார்கள்? தெரியவில்லை. டிஎன்டிவி இயற்கை உண்மை சேனலில் மட்டும் விசுவா அவர்கள் தன் எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார். மற்றவர்கள் என்று விரதம் முடித்து வாய் திறக்கப் போகிறார்களோ தெரியவில்லை. இது நம் வடலூர், நம் பெருவெளி, நாம் வரம் பெரும் பூமி. அது காக்கப்பட வேண்டும். ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமாக பேசுவதில் அர்த்தமே இல்லை. சர்வதேச மையம் தேவைதான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் எங்கே என்பதுதான் கேள்வி. ஏன் பெருவெளிக்குள் இருக்கப்படாது என்பதற்கே இந்த காணொளி. வள்ளலார் சித்தம் என்ன? அவர் அனுமதி வழங்கி இருப்பாரா? அவர் என்ன சொல்லுகிறார்? வள்ளலார் காலத்திலே இப்படித்தான் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஆடூர் சிவாச்சாரியார் இல்லம், அதன் அருகிலே குளம் எடுத்தார்கள் அன்பர்கள். படித்ததை கூட கட்டியாயிற்று, மக்கள் வசதிக்காகத்தான். வள்ளலாருக்கு இந்த செய்தி தெரியாது. முற்று பெற்ற பின்னால் தான் தெரிந்தது. வள்ளலார் வழக்கம் போல பிச்சு என்று சொல்லி சீறினாராம். முதலிலே குளத்தை மூடிவிட்டு வந்து பேசுங்கள் என்றாராம். அந்த காலத்தில் குளம் வெட்ட ஆன செலவு ரூபாய் 1000, குளத்தை தூர்த்து மூட ஆன செலவு ரூபாய் 750. அப்போது அவர் வாய் உதிர்த்ததுதான் இந்த வசனம்.
சபை தென்பகுதியில் அமைந்துள்ளது. வடக்கில் நிறைய இடம் வேண்டும். மக்கள் தைப்பூசற்றென்று வந்து வாருங்கள். வரும் 25ஆம் தேதி ஜனவரி மாதம் அன்று தைப்பூசம் 20 லட்சம் மக்கள் வந்து கூடுவார்கள். ஜே ஜே என்று இருக்கும். இது பற்றிய வள்ளலாரின் தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? அவர் சொன்ன வசனம், எதிர்காலத்திலே எல் போட்டால் எல் விலை இடம் இருக்காது, அவ்வளவு கூட்டம் வரும். வடலூர் 50 மைல் சுற்றளவுக்கு ஒரே பட்டணம் ஆகிவிடும். உலகத்து கப்பல் எல்லாம் வந்து போகும். அதனால் வடலூருக்கு தேவைப்படும் வளர்ச்சி பணிகளை திருவருள் செய்து முடிக்கும். நமக்கு என்ன சுதந்திரம் இருக்கிறது? செத்த நாய் போல் கிடவுங்கள் என்றாராம். குளம் வெட்டுவதற்கே வள்ளலார் கோபித்துக் கொண்டார். அவருக்கு இஷ்டமில்லை. ஒரே அடியாக முடிவிடச் சொன்னார். காரணம் பெருவழி. மக்கள் ஜோதி தரிசனம் காண குழுமும் இடம். அங்கு எந்த கட்டுமானமும் கட்டிடமும் காம்பவுண்டு குளம் எதுவும் வரக்கூடாது என்பதால் அவர் கண்டிப்பாக இருந்தார். இப்பொழுதோ சில வருடங்களுக்கு முன்னால் சபையின் கிழக்கு பகுதியில் பள்ளமாக ஓரிடம், குட்டை போல் ஒரு இடம் குளமாக வெட்டப்பட்டு நன்றாக வேலியின் இடப்பட்டு காட்சி பொருளாக மட்டும் இருக்கிறது. யாரும் பயன்படுத்துவது இல்லை. அதுவும் வள்ளலார் மனசுக்கு இஷ்ட விரோதமே என்றாலும் அப்போது யாரும் கண்டுகொள்ளவில்லை, குரல் கொடுக்கவில்லை. ஏற்கனவே ஆக்கிரமிப்பில் பெருவழி கொஞ்சம் காணா போச்சு. இப்போது இன்னும் கொஞ்சம். அது போதாது என்று சர்வதேச மையம், பன்னாட்டு மையம் வேறு வரப்போகிறது. இப்பவே கூட்டம் தாங்க முடியவில்லை. மாச பூசத்துக்கே தைப்பூசம் அளவுக்கு கூட்டம். தைப்பூசம் என்றோ கேட்கவே வேண்டாம், அள்ளி சாய்கிறது. பெருவழியே பிதுங்க போகிறது. இவ்வளவு கூட்டத்தையும் தாங்க ஏற்க பெருவழியிலே போதிய இடம் வேண்டும். எனவேதான் வள்ளலார் பெருவழியில் கட்டுமானங்கள் வருவதை விரும்பாத காரணம். சர்வதேச மையம் சும்மா வராது. கட்டடமே சில ஏக்கர்களை காலி செய்யும். அப்புறம் அதை சுத்தி பூங்கா, காம்பவுண்டு, வேலி என்று இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய்கொண்டே இருக்கும். வெளிநாட்டு பயணிகள் வருகை அதிகமாகும். கூட்டம் கூட்டமாக வரும். வருபவர்கள் எல்லாம் வெஜிடேரியனாக இருக்க வேண்டும் என்று எந்த கட்டாயம் இருக்காது. ஜாதி மதம் மறுத்து சமரசமாக இருந்தால் போதும். விதிகள் தளர்த்தப்படும். வள்ளலார் பேர் சொல்லி நாத்திகவாதம் அலைமோதும். அதுதான் பார்த்தமே. வள்ளலார் 700 விழா கூட்டங்களில் மேடையை அலங்கரித்த பேர்களில் எத்தனை பேர் சன்மார்க்கிகள், எத்தனை பேர் நாத்திகவாதிகள், கடவுள் மறுப்பாளர்கள், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள், எத்தனை பேர் வள்ளலாரை ஏசியவர்கள், அவதூறு பரப்பியவர்கள். சன்மார்க்க பைலட் படையை முன்னாலே நிறுத்தி புறவினத்தார் கூட்டம் அல்லவா மேடையை அலங்கரித்து பேசியது. இதுதானே இங்கும் நடக்கப் போகிறது. சாதி மதம் மறுத்தால் மட்டுமே வள்ளலார்வாதி ஆகிவிடலாம் போல் இருக்கிறது. சிவகாருண்யம் எல்லாம் வேண்டாம் போல் இருக்கிறது. அகபினத்தார் ஆக அவசியமெல்லாம் இல்லை போல் இருக்கிறது. சர்வதேச மையம் காரணம் காட்டி மரத்தடி வசிக்கும் வெற்றர்கள் நிலைமை பரிதாபமாக்கப்படும். அவர்கள் அகற்றப்படுவார்கள். வெளிநாட்டு நண்பர்களுக்கு மஞ்சள் வெள்ளை கம்பளம் விரிக்க இடம் வேண்டாமா? அப்படி அகற்றப்பட்டால் வள்ளலார் கொள்கையின் அடிப்படையே ஆட்டம் கண்ட மாதிரியாகிவிடும். இப்பவே ஞானசபை உள்ளே வருபவர்கள் எல்லாம் பாதி பேருக்கு மேல் தமிழறிவு இல்லாத தமிழர்கள். ஏன் என்றால் வாசலின் மேலே என்ன எழுதியிருக்கிறது என்று பார்த்தும் வாசிக்க தெரியாத காரணத்தால் என்னவோ நேற்று சாப்பிட்ட சிக்கன் தான் ஜீரணம் ஆயிருச்சே, இன்னைக்கு என் உடல் சுத்த உடலாக்கும் என்று நினைத்து கொண்டு உள்ளே வந்து விடுகிறார்கள். இன்னும் சிலர் வெள்ளை கலர் வேஷ்டியை தவிர எல்லா கலரிலும் வேஷ்டி கட்டிக்கொண்டு கேட்டால் மாலை போட்டிருக்கேன், தற்காலிகமாக புளி தவிர்த்து விட்டேன் என்ற போர்வையிலே மாலை கலற்றும் நாள் என்று வரும் என எதிர்பார்த்து கொண்டே ஞானசபையை வேடிக்கை பார்க்க வருகிறார்கள். அப்புறம் வீலாகு எடுக்க வரும் தம்பிகள். ஞானசபையை பொறுத்தவரை வீலாகு என்றால் வெஜிடேரியன் லாக், அவ்வளவே. வரும் தம்பிகளோ என்வி-லாக் எடுப்பவர்கள். சர்வதேச மையம் பிரவேசிப்பவர்கள் வருபவர்கள் நிறையவே என்வி-லாக் தான் எடுப்பார்கள். யாரையும் எந்த ஸ்கேன் பண்ணியும் உள்ளே அனுமதிக்க முடியாது. வள்ளலார் இந்த விஷயத்தில் மட்டும் ரொம்ப கண்டிப்பு. தர்மசாலைக்குள் மட்டுமே புறவினத்தார் அனுமதி, ஞான சபைக்குள் அல்ல. அதற்குத்தான் சங்கிலி எல்லை. அதையே தகர்த்து எரிந்தாயிற்று. சர்வதேச மையம் புறவினத்தாரையே, நாத்திக சன்மார்க்கம் பேசுபவர்களையே அதிகம் கவரப்போகிறது. பெருவெளியின் புனிதம் கிடப்போகிறது. வள்ளலாரின் திருவுளச் சித்தருக்கு மதிப்பு அளிப்பவர்களாக இருந்தால் அரசு என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ஒன்றும் சர்வதேச மையத்தை வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதை தாராளமாக கட்டுங்கள், வள்ளலாரை கொண்டாடுங்கள்.
ஆனால் இங்கு அல்ல, வேறு எங்காவது. ஏன் இடமா இல்லை? கடலூர் சாலையிலே இருக்கிறது, சிதம்பரம் சாலையிலே உள்ளது, பன்னுருட்டி ரோட்டிலும் உள்ளது. அங்கே உருவாக்குங்கள். ஆட்டோக்காரர்கள் உங்களை வாழ்த்துவார்கள், மின்பேருந்துக்காரர்கள் பயன்பெறுவார்கள், சன்மார்க்கிகள் நிம்மதி அடைவார்கள். மரத்தடி மேவும் வெற்றர்களின் மனசும் உங்களை காலத்துக்கும் ஆசீர்வதிக்கும். அரசு பெருவழிக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஒரு 5 மைல் சுற்றளவுக்கு உள்ள மது மாமிச கடைகளை அகற்றலாம், புனித நகரமாக அறிவிக்கலாம். தர்மசாலை அருகே வெற்றர்களுக்கு என்று புகலிடமும் கழிப்பிடமும் கட்டலாம். அடைமழை வந்தால் ஆண்டிகள் பாவமோ இல்லையோ, இவர்கள் மகா பாவம். அரசு கண்ணுக்கே இது தெரியாவிட்டால் யார் கண்ணுக்கு இது புலனாக போகிறது? பெருவெளி ஆக்கிரமிப்பு எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, அவர்களுக்கு நான் சொல்லி முடிப்பது இதுதான். அதுதான் வள்ளலார் அவர் காலத்திலேயே முறை தவறிய சாலை சிப்பந்திகளுக்கு இட்ட எச்சரிக்கை பத்திரிகை. அது அவர்களுக்கு மட்டுமில்லை, எவர்களாயினும் பொருந்தும். இந்த சலிப்பு 2 பக்கத்திலும் உபத்திரவம் உண்டு பண்ணும். சாலையில் இருக்கிறவர்கள் எல்லாம் சன்மார்க்கத்திற்கு ஒத்து வாய் அடங்கி மனம் அடங்கி இருக்க வேண்டும். என் மேற்படி இல்லை, சொல்லிவிட்டேன், பின்னால் வந்ததை பட வேண்டும்.